பிரதமர் வேட்பாளர் யார் என்றே தெரியாமல் இந்தியா கூட்டணி தேர்தலை சந்திப்பதாக ஓபிஎஸ் ஆதரவாளர் வைத்தியலிங்கம் விமர்சனம் செய்துள்ளார். தஞ்சை பாஜக வேட்பாளர் கருப்பு முருகானந்தத்துக்கு ஆதரவாக ஒரத்தநாடு பகுதியில் பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டது. அப்போது பேசிய ஓபிஎஸ் ஆதரவாளர் வைத்தியலிங்கம், பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் தான் பிரதமர் வேட்பாளராக மோடி அறிவிக்கப்பட்டிருப்பதாக கூறினார். இந்தியா கூட்டணியில் பிரதமர் வேட்பாளர் யார் என்றே தெரியாமல் தேர்தலை சந்திப்பதாக விமர்சித்த அவர், தாமரைக்கு வாக்களித்தால் தஞ்சைக்கு தேவையான அனைத்து திட்டங்களையும் மத்திய அரசிடமிருந்து பாஜக வேட்பாளர் கருப்பு முருகானந்தம் பெற்றுத் தருவார் என கூறினார். எடப்பாடி பழனிசாமி வேட்பாளரை நிறுத்தியிருக்கிறார். அவர் யார் அவருடைய பாரத பிரதம வேட்பாளர் என்றால் சொல்லுவதற்கு தெரியாது. இன்றைக்கு இந்திய கூட்டணி யார் பாரத பிரதம வேட்பாளர் என்றால் அவர்களும் சொல்ல தயங்குகிறார்கள். சோனியாவா, ராகுலா, சரத்பவாரா, பிரணாப் விஜயனா, ஸ்டாலினா, யாருமே அவர்களுக்கு சொல்ல தெரியவில்லை. இன்றைக்கு தைரியமாக தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய பாரத பிரதம வேட்பாளராக நரேந்திர மோடி அவர்கள்தான் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். மற்ற கட்சிகள் யாரும் பாரத பிரதம வேட்பாளரை அறிவிக்கவில்லை. இதிலிருந்து மீண்டும் பிரதம அமைச்சராக வரக்கூடியவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். பாஜக வேட்பாளர் கருப்பு முருகானந்தம் பேசுகையில், தஞ்சையில் வெற்றி பெற்றால் தொழிற்சாலை தொடங்கி இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பேன் என்று உறுதியளித்தார். நான் சாதாரண விவசாய குடும்பத்தைச் சேர்ந்தவர். உங்களை போன்ற ஒரு ஏழை குடும்பத்திலிருந்து வந்திருக்கக்கூடியவன் என்கின்ற அடிப்படையிலே நீங்கள் எல்லாம் தாமரை சின்னத்திற்கு வாக்களித்தீர்கள் என்று சொன்னால் எந்த நேரமானாலும் என்னை தொடர்பு கொள்ள முடியும். நான் உங்களுடைய கருத்துக்களை, உங்களுடைய தேவைகளை மத்திய அரசாங்கத்தினுடைய கவனத்திற்கு எடுத்துச் செல்ல முடியும். அது மட்டுமல்ல, மரியாதைக்குரிய அண்ணன் ஆர்வி அவர்கள் நம்முடைய ஒரத்தநாடு பகுதியினுடைய வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்தவர். தஞ்சாவூர் மாவட்டத்திற்கே கொண்டு வந்திருக்கின்றார் என்றாலும் கூட இந்த ஒரத்தநாடு என்கின்ற பொழுது மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவம் கொடுத்து எத்தனையோ பணிகளை இந்த ஒரத்தநாடு பகுதிக்கு செய்திருக்கின்றார். அவருடைய ஆதரவோடு இங்கே உங்கள் மத்தியிலே போட்டியிடுகின்றேன்.